ஹலோ மக்களே. ஸோ இப்போ டைம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா 11:20 நைட்டு, அதாவது பகல் இல்லை நைட்டு. என்னதுப்பா? ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்க, இது வந்து நைட் 11:20. ஸோ ஃபுல்லாக கருகும்னு இருட்டாக இருக்குது. ஸோ நைட்டாக போயிட்டு நான் வந்து திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லண்டனுக்கு ஷிப்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரே ரீசன் அப்படிங்கிறதுனால அர்ஜென்ட்டா அவங்க வேற கொலீக் வந்து பாண்டிச்சேரியில இருக்காங்களாம். ஓகே. அவங்க வந்து ஜூலை 15th வந்து லண்டனுக்கு போறாங்க. ஓகே. சோ 16th, சோ 15th அப்புறம் அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு எனக்கு ஆர்டர் வேணும், ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து லண்டன்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு வந்து நாளைக்கு நைட் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும், ஃப்ரைடே மார்னிங் சர்ஜரி அவங்களுக்கு. ஸோ அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னா, சரி மண்டேக்கு மேல பொருள்லாம் வாங்கி ஃப்ரெஷ் பேட்ச் முடிச்சுட்டு டிஸ்பேச் பண்ணிக்கலாம் டியூஸ்டே வெனஸ்டேல அப்படின்னு நினைச்சோம். பட் இவங்க வந்து எங்க மேல அவ்வளோ லவ் வச்சிருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து இது வந்து ஜூன் மந்த்னே நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஜூலை 15th தான் அவங்களுக்கு வந்து கடைசியா வேணும் புதுச்சேரியில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் ஜூன்ல நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இவங்க கிட்ட தான் காட்டினேன், அடியே ஜூலை 15th வந்து அடுத்த வாரண்டி அப்படின்னாங்க. ஆமா, நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து எப்படியும் மண்டே ஆயிடும், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஆயிடும். மண்டே டிஸ்பேச் நிறைய பேர் மண்டே டிஸ்பேச் சொன்னிருந்தோம், நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. பட் இவங்க லண்டன் போனோம் அப்படிங்கறதுனால சரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சரி ஒருவேளை சீக்கிரமா முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எப்பா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு இவங்க பாரிஸ்க்கு போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இப்போ மணி வந்து 11:30 ஆயிடுச்சு. ஸோ இனிமே தான் நம்ம கழுவி காய வச்சு எல்லா ப்ராசஸும் பண்ண போறோம். காலையில நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு பேட்ச் ரெடி பண்ணி இந்த லண்டனுக்கு, எஸ், ஸோ லண்டனுக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட ஷிப்மெண்ட் போகுது. ஸோ நல்லா பாத்துக்கோங்க, இதான் லாஸ்ட் டைம். தாடியா. ஸோ இன்னையோட வந்து இதெல்லாம் இப்படி வலிச்சு எடுத்துடணும், மீச தாடி எல்லாம். ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி மூக்குல தானே சர்ஜரி, ஏன் முடியெல்லாம் எனக்கு சொல்றாங்கன்னு தெரியல, மூக்கு கீழே தானே முடி இருக்கு. ஸோ எடுத்துட்டு போகணும். ஸோ அதெல்லாம் நாளைக்கு தான் பண்ணணும். ஸோ இன்னைக்கு முதல்ல நல்லா கழுவி காய வச்சுட்டு வறுத்துட்டு இந்த ப்ராசஸ் ரெடி பண்ணி நாளைக்கு ஷிப் பண்ணாதான் அடுத்த வேலை ஓடும் எங்களுக்கு. இது மாதிரி ஓடி ரீசெண்ட் டைம்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுது. ஸோ இதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். இதுதான் அகாரோ ஹெட் அண்ட் ஸ்கேல்ப் மசாஜர். இதுதான் மசாஜரோட மெயின் யூனிட். சிங்கிள் பட்டன்ல யூஸ் ஆகிற இந்த மசாஜர்ல ஆன் ஆஃப் பண்றதுக்காக இருக்கட்டும், மோட்ஸ் சேஞ்ச் பண்றதுக்காக இருக்கட்டும், சிங்கிள் பட்டன் தான் யூஸ் ஆகுது. ஹியூமன் ஃபிங்கர்ஸை இமிட்டேட் பண்ற மாதிரி 4 சிலிகான் லெக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இது கூடவே ஒரு யூசர் மேனுவல், 1 இயர்க்கான வாரண்டி கார்டு, மேக்னெட்டிக் டைப் சார்ஜிங் கேபிள், ஒரு கனெக்டிங் டேகும் கொடுத்துருக்காங்க. ஈவன் ட்ரை ஹேரில் கூட இந்த எக்யூப்மெண்ட் நல்லா யூஸ் ஆகுது. ஸோ ஹியூமன் ஃபிங்கர்ஸை இமிட்டேட் பண்ணதுனால நல்ல ஒரு சூதிங்கான மசாஜ் இது கொடுக்குது. அதை நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ட்ரை ஹேரில் செக் பண்ணியாச்சு. ஸோ ஆயிலி ஹேரில் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தலை ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஈவன் ஆயிலி ஹேரில் கூட இது ஈவனாக சூப்பராக மூவ் ஆகுது அண்ட் ஸ்டிக்கியாக கிடையாது. இதில் இருக்க சிலிகான் ஹெட் ஈஸியாக நம்ம ஹெட்டில் மூவ் ஆகுது. ஸோ முடியெல்லாம் பிடிச்சி எடுக்கிறது கிடையாது. ஸோ யூஸ்வலாகவே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது ஸ்கேல்ப் வந்து வீக் ஆகி முடி வந்து ரொம்ப கொட்ட ஸ்டார்ட் ஆகும். பட் இது அதுக்கு வந்து நல்ல ரெமிடியா இருக்குது. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆன் ஆகிடும். எகெயின் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மோடு 1ல் ரன் ஆகும். எகெயின் ப்ரெஸ் பண்ணால் மோட் 2ல் ரன் ஆகும். எகெயின் ப்ரெஸ் பண்ணால் மோட் 3ல் ரன் ஆகும். ஷார்ட் ப்ரெஸ் அண்ட் லாங் ப்ரெஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸ்கேல்ப் மசாஜுக்கு மட்டும் இல்லாமல் இதை நெக் பெயினுக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கின்க்கு எந்த விதமான இச்சஸோ எரிச்சலோ கொடுக்கறது கிடையாது. ட்ரை அண்ட் ஆயிலி ஹேரில் செக் பண்ணியாச்சு. இப்போ வெட் ஹேரில் செக் பண்ணலாம் அப்படின்னு தலையில் ஷாம்பூ அப்ளை பண்ணிவிட்டு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணேன். இது வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால தண்ணிப்பட்டாலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸ்கேல்ப்பை இது மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது ஹேர் க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணும். இது வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதில் இருக்க 4 லெக்ஸை நம்ம கழட்டி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ரன்னிங் டேப் வாட்டர்லேயே இதை வாஷ் பண்ண முடியுது. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு இதை வைப் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து வச்சிடலாம். 12th ஜூலை to 14th ஜூலை அமேசான் பிரைம் டேல இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த லண்டன் ஆர்டரோட கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஆர்டர்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அவங்களுக்கு நான் சொன்னேன் மண்டே டியூஸ்டே டிஸ்பேச் ஆகணும்னு சொன்னேன். ஓகே அப்படின்ட்டாங்க. சரி அவங்களுக்காகவே சேர்த்து டிஸ்பேச் பண்ணிட்டே நம்ம போய் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு வேகமா நைட்டா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம ரிவ்யூஸ் கேட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ரிவ்யூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ ரெடி பண்றோம். ஒரு சில ரிவ்யூஸ்லாம் படிக்கும்போது தான் ஓகே நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஹாப்பி வரும்ல. ஸோ அதுதான் வந்து மோட்டிவேட். வந்து எங்க பசங்க குடிக்கிறது அதே மாவு தான்.
அதனால அது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது, கமெண்ட்ஸ்ல ரிவ்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு கமெண்ட் இப்பதான்ப்பா படிச்சேன், நீங்க லைசென்ஸ் வாங்காம சேல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கியாச்சுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம இ-காமர்ஸ் சைட்ல பண்ணாதான் லைசென்ஸ் தேவை. நம்ம இ-காமர்ஸ் எதுவும் பண்றது கிடையாது, ஜஸ்ட் கொரியர் தானே பண்றோம். ஸோ FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் இனஃப் ஃபார் என்ன சொல்றது பிசினஸ். ஆமா, சோ அதனால அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். சோ மேபி ஒரு சிலருக்கு வந்து அந்த FSSAI நம்பர் கொடுக்காம இருக்கிறதுனால தெரியாம இருந்திருக்கலாம். லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம லைசன்ஸ் நம்பர்லாம் ஸ்டிக்கர்ல பிரிண்ட் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேணும்ன்றவங்க தனியா வந்து வாங்கிக்கலாம் சாட்ல. ஓகே, சோ ப்ராப்பரா தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ஃபுட் சேஃப்டி பத்தின கவலை எதுவுமே தேவையில்லை. சோ எங்க குழந்தைங்களுக்கு எப்படி ரெடி பண்றோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்றோம். அதே மாவு தான், அதே தான் ரெடி பண்றோம். அதுதான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். எங்க பசங்களுக்காக நாங்களும் ஆகட்டும் எல்லாருமே இதை தான் சாப்பிடுறோம். வறுத்து எல்லாத்தையுமே காய வச்சுட்டு இருக்கோம். டக்குன்னு போயிட்டு பேக் பண்ணிட்டு அரைச்சிட்டு பேக் பண்ணிட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். சர்ஜரிக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கோம். வீர மகனை அனைவரும் காண்க. ஒரு வழியா நாங்க எல்லா ஆர்டரையும் டிஸ்பேச் பண்ணி முடிச்சுட்டு 7:30க்குலாம் வந்து அட்மிட் ஆக சொன்னாங்க. நாங்க வந்த டைம் பாத்தீங்கன்னா 9 மணி. ஸோ இவங்க 11 o'clockல இருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. சரி, அதனால இங்க வந்து டின்னர் எதுவும் இல்ல. மணி 10 ஆயிடுச்சு. ஸோ இப்பே சாப்பிட்டாதான் உண்டு. ஆமா, ஏன்னா காலை ஆப்ரேஷன் பண்ற நேரத்துக்கு இவங்களுக்கு அனஸ்தீசியாவே தேவையில்லை, இவங்களே வாங்கிடுவாங்க சாப்பிடலன்னா பசியில. அப்ப எங்கப்பா மூஞ்சில் இருந்த முடிய காணோம், அப்படியே மாமியார் மாதிரி இருக்கீடா டே. ஜெராக்ஸ் காப்பிடா நீ. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, எனக்கு காட்டுங்கோ. காட்டுங்கடா, அழகா இருக்க மேன். ஏதோ ஒரு படத்துல வர வில்லன் மாதிரியே இருக்க மேன். ஆனா எனக்கு சொல்ல தெரியல, தாடி இல்லாதனால. டெரரிஸ்ட். மாஸ்க தான் கழட்டிட்டு சாப்பிடுறது, சாப்பிடுறப்ப தானே. கொஞ்சம் தாடி மாதிரி ஃபீல் பண்ணுது. எவ்வளவு நாள்டா வளரும்? 1 week. ஓகே ஓகே. ஸோ நாளைக்கு மார்னிங் சர்ஜரி, எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போவே நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க கையில் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க இந்த ஊசி, இந்த ட்ரிப்ஸு, இது எல்லாமே பயம். அதனால் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஜுரத்துக்கு கூட போகவே மாட்டாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எதுக்குமே. ஸோ சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் யாரும் வரல, எதுவும் சொல்லலை. பாவம் இவங்க சாப்பிடாம இருக்காங்க. சரி, ட்ரிப்ஸ் போகுது, பரவாயில்ல. வலிக்குதுடி. கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும் நான் அட்மிட் ஆகி. 22 வருஷம் ஆயிடுச்சு அட்மிட் ஆகி. அதுக்கப்புறம் வந்து இப்போதான் அட்மிட் ஆகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஈவன் இன்ஜெக்ஷன் கூட நான் போட்டுக்க மாட்டேன். ஃபீவர், கோல்டு எதுனாலும் நான் வீட்டிலே தான் இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு கோல்டு வந்து கண்டினியூஸாக இருக்கும். அவங்களுக்கு 365 டேஸில் 367 டேஸ் கோல்டு தான் இருக்கும். ஆமாம், முடியல. சரி, வயசாயிடுச்சுன்னா அப்புறம் அதுவும் பண்ண முடியாது. சரி, இப்போ கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். பிரியங்காக்கு சர்ஜரி பண்ணோம்ல, அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொன்னால், பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணால், சரி ஓகே நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த கூத்து. எனக்கு இன்ஜெக்ஷன்னாலே பயம். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நான் கதறிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா இங்கே இந்த கையில் ஒரு குத்து, இந்த கையில் ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து, 3 குத்து. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க, இது ஏன் சிம்பத்திக்காக போடுறீங்களா, காசு ஆன் பண்ணுறதுக்காக போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு போட்டப்போ எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, எப்படி இருக்குது இந்த ப்ரொசீஜர், எப்படி பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுறீங்க, போஸ்ட் ஆப்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது ஒரு ஸ்மால் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் வந்து யாருமே பயப்பட வேண்டாம். ப்ரீத்திங் இஷ்யூஸ் ரொம்ப இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பண்ணிக்கலாம், உங்கள் டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு. ஸோ ஃபைனலாக ஒரு 10 o'clock ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணாங்க. அரௌண்ட் ஒரு 10 o'clock வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ 12 o'clock கால் பண்ணாங்க. பண்ணிவிட்டு டாக்டர் வந்து வெளியே பேசினாங்க. அந்த டிஷ்யூலாம் காமிச்சாங்க. அவ்வளோ டிஷ்யூ இருக்கும் அவங்க நோஸ்குள்ளே, அவ்வளோ பிளாக்கேஜ் அந்த நோஸில். எப்படி தான் அவங்க சும்மாவே நோஸில் ப்ரீத் பண்ணவே மாட்டாங்க.
எப்படி தான் இத்தனை வருஷம் அதோட இருந்தாங்கன்னு எனக்கும் தெரியல. இன்னும் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்காங்க சார், ஸ்டேபிளாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காங்க மேடம், இன்னும் ஒரு 1 hourல ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு சரி நீங்கள் சொன்னாங்க நீங்கள் ரூமில் போய் வெயிட் பண்ணுங்கள், பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்கள பார்க்குற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி, ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா ஒரு 5 வயசாக இருக்கும் போது தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது எதுவுமே கிடையாது. இப்போ தான் வந்து 5 வயசுலேருந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்காக அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ தான் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. கண்ணு மட்டும் ஒரு மாதிரி எரியுது அப்படின்னு சொன்னாங்க. சரி காசு வச்சு தொடச்சி விட்ருந்தேன். நல்லா இருக்கியாடா? இருமல் வருதா ரொம்ப? சரி சரி, இப்படி இவங்களை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் நினச்சேன் சரி நான் பட்ட கொஞ்சம் லைட்டாக அந்த டிஸ்கம்ஃபர்ட் கஷ்டம் இவங்களுக்கு வேண்டாம், சர்ஜரி வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டிஷ்யூ பார்த்த பிறகு தான் எனக்கே தோணுச்சு இவங்க சர்ஜரி பண்ணது ரொம்பவே நல்லதுன்னு. பிகாஸ் அந்த டிஷ்யூ வந்து அவ்வளோ பிளாக்கேஜாக அவ்வளோ பிளாக்கேஜ் இருந்திருக்கு இவங்க நோஸில். எனக்கு அதை பார்த்தோன்னே சரி இவங்க நல்ல வேலை பண்ணிட்டாங்க, சர்ஜரி பண்ணதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 3 சிப் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டிசி வாட்டர் கொடுத்தேன், கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் குடித்தாங்க. சரி அதான் சொன்னேன் இப்போ கொஞ்சமாச்சும் கஞ்சி தரேன்ப்பா சாப்பிடுங்க, அப்போ தான் மெடிக்கேஷன்ஸ் போட முடியும்னு சொன்னேன். ஐயோ இவங்களை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப. அந்த நோஸில் அந்த காஸ் பேக் வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். வருணும் துருவும் நேற்று நைட் வந்து அவங்க அப்பாவை பார்க்க வந்திருந்தாங்க. துருவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ பார்த்துட்டு அப்பா அப்பான்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தான். என்னைய பார்த்துட்டு அம்மா வா வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மைனர் சர்ஜரி தான், செப்டோபிளாஸ்டி. நம்ம நோஸில் வந்து ரொம்ப பிளாக்கேஜ் இருக்கும், அதனால் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வராத வரைக்கும் சர்ஜரியை கொஞ்சம் தள்ளி போடலாம். பட் வந்துருச்சுன்னா நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மோஸ்ட்டாக இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம். எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி.